தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, Hey, drop. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்திய ரசிகர்கள் எல்லாருமே நான் கூட நினச்சேன் இந்தியா ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு. பட் ஆனால் மைண்டில் லைட்டாக தோணுச்சு. ஐ திங்க் வந்து அந்த ஒரு 3 டிஜிட் 100+ ஒரு டார்கெட் இருந்தால் இந்தியன் கண்டிஷன்ஸில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே டார்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பவுன்ஸ்லாம் அன்ஈவனாக இருக்கும். ரொம்ப டேர்ன் ஆகும். தூக்கி போட்டால் கண்ணாம்னான்னு டேர்ன் ஆகும். அந்த மாதிரி தான் நடந்தது. ஒரு 100க்குள்ளே சுட்டியிருந்தா கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து 120+ அப்படிங்கிற டார்கெட்டுங்கிறத சேஸ் பண்ண முடியல. ரொம்பவே தடுமாறினாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்னென்ன நடந்தது, என்ன மாதிரி பிச்சு செட் பண்ணியிருக்காங்க, பிளேயிங் 11 எப்படி இருந்தது, என்னென்னலாம் இப்படி நடந்திருக்கு, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? 200க்குள்ளே போகல. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி, 2 டீம்லையும் 200 போகல. டெம்பா பவுமா மட்டும் ஒரு 50 அடித்தார். மற்றபடி எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி இந்த ப்ரிவியூவில் சொல்லும் போதே பேசஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி நடந்தது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணலை. ஓகேவா? ஒரு 150+ அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஓரளவு ஒரு மேட்ச் பண்ணி 70-18 வந்தாங்க. ஒரு விக்கெட் 2 விக்கெட் தடுமாறும்போது படக்குன்னு ஒரு 190க்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஓகேவா? பட் ஆனால் வந்து ஒரு தெளிவான ஒரு இது இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லைனாலுமே இப்போது டீம் ஒரு 120 சேஸ் பண்ணும்போது நான் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தேன். எல்லாருமே ஹிட் பண்ண போய் தான் அவுட் ஆனாங்க. பட் ஆனால் ஓகே. ஏன்னா வந்து ஹிட் பண்ணும்போது தான் நமக்கு ரன்ஸ் வரும். ஆப்போசிட்டு டீமுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வரும். முன்னாடி 2019, 20, 21 அந்த வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் இந்தியா தன்னைத்தானே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு ஆப்போசிட் டீமுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் ஆனால் 22 இந்த செமிஃபைனல் தோற்றதுலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. அதனால தான் ஃபைனல் வந்து கப் அடித்தாங்க. ஒரு சில ஃபைனல் லாஸ் ஆனாங்க. பட் ஆனால் வந்து அந்த அப்ரோச் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக கௌதம் கம்பீரை பாராட்டலாம். ஏன்னா அப்ரோச்சு ப்ளஸ்ஸு அந்த மொமெண்டம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து வின் பண்ண முடியும். பரவாயில்ல, ஒரு 120+ சேஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வருத்தம். ஓகேவா? ஏன்னா பிச்சு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் போய்ச்சு ஒரு சில 6 4 அடிக்க போய் ஒரு ஸ்கோர் நல்ல லெவலுக்கு வந்தது. ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் வந்து இதேமாரி லோ ஸ்கோரிங் தான் தோற்பாங்க. அது ஷிகர் தவன் இருக்கும்பொழுது நினைக்கிறேன். ஓகேவா? அது அப்படியே ரிமைண்ட் பண்ணுச்சு என் மைண்டுக்கு. ஒரு வேளை தோற்றுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோற்றுட்டாங்க. ஓகேவா? நல்லா ஹார்மர் வந்து பவுல் பண்ணார். நல்லாவே இருந்தது. பம்ரா, சிராஜ், மார்க்கோ யான்சன் நல்லா பவுல் பண்ணார். ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஃபயர் ஆகலை. ஓகே, இந்த மேட்ச்சில் கேஎல் ராகுலும் லைட்டாக ஃபயர் ஆனார். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரோக் மேக்கிங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வாஷி ஓரளவு பரவாயில்ல, நல்லா 1 டவுனுக்கு நல்லா ஆடுறாரு. அக்ஷர் பட்டேல் நல்லாவே வந்து ஆடி கொடுத்தாரு. முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்த்தாரு. 4 6 6 அடிச்சு ஓகே. பட் கொஞ்சம் அந்த பால் அதுவே நல்லா ஒரு நல்ல ஹையில் போய் கேட்ச் பிடிச்ச டெம்பா பவுமா பேட்டிங் ஃபீல்டிங்கில் சூப்பராக இருந்தார். பவுமா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணா போய் பாருங்கள். பவுமாவை ஏன் கேப்டன்சி கொடுக்குறாங்க, ஒன்றுமே பண்ணாதவர், அவருக்கு ஏன் கேப்டன்சி 11ல் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா, அவர் வந்து பெரிய மேட்சஸில் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். பவுமாவும் சரி, மார்க்கமும் சரி, இத்தனை வருஷமாக வேர்ல்டு கப்பை அடிக்காத சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இவர் தலைமையில் அடிச்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து அந்த ஒரு கேப்டன்சி ரோல் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சின்ன பையன் டான் அப்படிம்பாங்கள்ல அந்த ஒரு இதில், அதே மாதிரி இருந்தாலுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணுறாரு. ஒரு 50 அந்த நல்ல டோட்டல் அவருடைய டோட்டல் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வின் பண்ணால் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மேட்சஸில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் யார் எப்படி ஆடி இருந்திருக்கணும், என்ன தப்பு பண்ணாங்க இந்தியன் டீம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக்கு போடும்போது மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அப்போ தான் எனக்கு ஒரு வீடியோ போடவும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். பாய். செகண்ட் டெஸ்ட்டு வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு அப்டேட் வந்தாலும் போடுறேன். ஓகே.